ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்காக நான் குருமா பண்ணியிருக்கேன். இது சப்பாத்தியும் தொட்டு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான காய்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது குடமிளகாய், பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். சோயா நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டு அப்புறம் திரும்ப கைவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை, இதோட கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு ஏன்னா கசகசா கொஞ்சம் ஊறினா தான் அரைப்படும். கொஞ்சம் சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, மசாலா சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, அதோட சோம்பு சேர்த்து நல்லா இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதோட வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அது வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதோட ஒரு தக்காளி, அதாவது மீடியமான தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிப்போம். இது நல்லா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் 2 சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். இப்போ பீன்ஸு, கேரட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இதோட நம்ம இதையும் நல்லா வதக்கிட்டு இதில் சோயா நான் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு தண்ணியில் நல்லா பச்சை தண்ணியில் நல்லா புழிஞ்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதோடு சேர்த்துப்போம். மீதி நான் வெஜிடபிள் பிரியாணிக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா சேர்த்துங்க. புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, வாசனைக்காக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதோட நம்ம மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டுப்போம். இப்போ இதோட நல்லா இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இதோட நான் பட்டாணி மொதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சது இது அதோடு சேர்த்துறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதிலே ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துப்போம். ஏன்னா ரொம்ப நாள் வேக விடக்கூடாது, அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டு இப்போ தேங்காய் அரைச்ச அந்த விழுதெல்லாம் இதோட சேர்த்துக்கிறேன். சக்கையெல்லாம் கொஞ்சம் புழிஞ்சிட்டு நான் கையாலேயே புழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப சக்கையாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆறின பிறகு உங்களுக்கு திக்காகிடும். பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனால ரொம்ப திக்காகிடும் உங்களுக்கு. அதனால் ஆறினதும் உங்களுக்கு நல்லா திக்காகிடும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துணும். கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும்னா குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்குகிட்ட இல்லை, அதனால் உருளைக்கிழங்கு நான் சேர்க்கலை. இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பிரியாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தின்னு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.